வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு. எல்லோரும் ஓட் பண்ணிட்டு வந்துட்டிங்களா? நானும் என்னோடய ஓட்டை இன்றைக்கி போட்டுட்டேன். பாருங்கள், தெரியுதா? வாங்க இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ப்ரொக்கோலி வச்சு ஒரு ஹெல்த்தியான கூட்டு பண்ண போகிறேன். ப்ரொக்கோலியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க கூகுள் பண்ணி பாருங்கள். இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் கொட்டி கிடக்குது. இதில் வந்து நம்ம சூப், சேலட் அந்த மாதிரிலாம் சாப்பிடலாம். நிறைய ரெசிபியும் இதில் பண்ணி சாப்பிடலாம். நாம் இன்றைக்கி குயிக்காக எப்படி ஒரு கூட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகும் சீரகம் தாளித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ப்ரொக்கோலி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியும் அதில் சேர்த்துக்கோங்க. ப்ரொக்கோலி வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணால் அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். ஆனால் அது ஒரு 5 நிமிஷம் வச்சாலே நல்லா நமக்கு வெந்து கிடச்சிடும். இதுக்கப்புறம் இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன், டீஸ்பூனுக்கும் ஸ்பூனுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு நல்லா வெந்து கிடச்சிடும். 50 கிராம் துவரம் பருப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிறுபருப்பும் கலந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 6-7 அந்த அளவு இருக்கும். 6-7 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வேக வச்சு வெந்த காயில் நம்ம கலந்துடலாம். பாருங்கள், எவ்வளோ குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. மிஞ்சி போனால் பருப்பு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நமக்கு கூட்டு ரெடியாகி வந்துடும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதை மார்னிங் டைமில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு தோசைக்காக இது பண்ணியிருக்கேன். இதை ரொம்ப நேரம் சமைக்கக்கூடாது. அப்படி சமைச்சா இதில் இருக்க சத்துக்கள்லாம் நமக்கு முழுசாக கிடைக்காது. இதுவும் ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு குக்காகி கிடச்சிடும். அதனால் இது ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. இது வந்து நிறைய விஷயத்துக்கு நமக்கு நல்லது. பிபி, சுகர், அப்புறம் கொலஸ்ட்ரால், அப்புறம் பல் பிரச்சனை, ஞாபக மருதி பிரச்சனை, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயத்துக்கு நல்லது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நம்ம ப்ரொக்கோலியில் என்னென்னலாம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. இதை நாம் டெய்லியும் எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது எடுத்துக்கலாம். முன்னாடிலாம் இதனோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதனோட விலையும் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கிடைக்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.